படங்கள் காணித்தேன். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய திருவிழாக்களை பற்றி சில ஸ்லைடு போட்டேன். அதேமாதிரி அந்த குடைவரையை பற்றி நான் ஸ்லைடு போட்டேன், இந்த கொடிக்கம்பத்தை போட்டேன். அதே மாதிரி விஷயங்கள் ஏன் இதெல்லாம் பண்ணினேங்கிறது தான் நான் இப்போ பேசக்கூடிய சாராம்சத்தினுடைய ஒரு முக்கியமான செய்தி. தமிழகத்தை பொறுத்தமட்டில் நிறைய கோயில்கள் வந்து மறுசீரமைப்பும் திருத்தி அமைத்தலும் நிறைய கோயில்கள் நடந்தது. நான் நினைக்கிறேன் கோயிலுக்கு இது இந்தியாவில் வந்து மிக முக்கியமான அரசியல். ஒருத்தர் ராமனை எடுக்கிறதுக்கும் அனுமனை எடுக்கிறது, அப்புறம் நம்ம ஐயப்பன் எடுக்கிற கதைகள்லாம் ஏன் இன்றைக்கி நடந்துட்டு இருக்குன்னா வழக்கமாக இந்தியாவில் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம் தான். அதற்கு தான் இந்த ஒரு திருப்பரங்குன்ற ஒரு கோயிலை மட்டும் வந்து 2000 வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு கோயில். அந்த கோயிலில் என்ன வகையான வரலாற்று மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது என்பதை என்னுடைய பேச்சினுடைய சாராம்சம். நான் பேச போகிறேன். இந்த திருப்பரங்குன்றங்கிறது 2 சமூகத்திற்கு மிக முக்கியமானதாக இருக்குது. ஒன்று வந்து ஹிந்துக்கள் இருக்கும், இஸ்லாமியர்களுக்கும் இந்த திருப்பரங்குன்றம் மலை மிக முக்கியமான விஷயமாக இருக்குது. அதுக்கப்புறம் திருப்பரம், மதுரை அந்த பகுதிகளில் ஒரு முக்கியமான நாட்டார் பழமொழி இருக்குது. அந்த நாட்டார் பழமொழி ரொம்ப முக்கியமானது. அதை நம்ம வந்து நான் இப்போ நான் பழமொழியை சொல்கிறேன். பேசி முடிச்சதுக்கப்புறம் அந்த பழமொழி எப்படி உறுதிப்படுத்துக்கிறத நம்ம பார்க்கலாம். திருமலை எப்பன், திருமலை ஐயன் திருப்பரங்குன்றத்தை திருப்பி வைத்தான். இங்கே தான் அந்த பழமொழியுடைய வாசகம். இது ரொம்ப முக்கியமான ஒரு வாசகமாக இந்த வாசகம் இருக்குது, நாட்டார் பழமொழி. இது சரி. இப்போ நம்ம குடைவரை அங்கே என்னெல்லாம் கோயில்கள் இருக்குன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த கோயிலில் வடக்கு நோக்கி ஒரு கோயில், முருகன் கோயில், அதான் வடக்கு நோக்கி இருக்குது. அந்த கோயில் வந்து குடைவரையும் கட்டிட அமைப்பும் சார்ந்தது. தெற்கு நோக்கி ஒரு குடைவரை இருக்குது, அதான் நம்ம உமையாண்டவர் கோயில் ஆட்டத்தை பார்த்தோம். மலைக்கு உச்சியில் சிக்கந்தருடைய தர்கா இருக்குது. தென்மேற்கு உச்சியில் காசி விஸ்வநாதருடைய கோயில் இருக்குது. வடமேற்கு பகுதியில் வந்து பழனி ஆண்டவர் கோயில் இருக்குது. அது போக சமண குகைகள், படுக்கைகள் எல்லாம் அங்கே கோயில்களில் இருக்குது. திருப்பரங்குன்றத்தோட இடம் பற்றி சங்க காலத்தில் பேசக்கூடியது பாடல் என்னென்னா, அகநானூறு 149வது பாடல் என்ன சொல்லுதுன்னா, மதுரைக்கு மேற்கில் இருக்குது அப்படிங்குது. இந்த பாட்டை நான் இப்போ சொல்கிறேன். திருவிளையாடற் புராணத்தில் திருப்பரங்குன்றம் எங்கே இருக்கக்கூடிய ஒரு பதிவு திருவிளையாடற் புராணத்தில் வருது. பாண்டியனின் கூடல் கிழக்கில் திருப்புவனத்தையும் மேற்கில் திருப்பரங்குன்றத்தையும் பார்த்தவாறு இருக்கிறது அப்படிங்குது. ஆக இன்றைக்கி திருப்பரங்குன்றம், இன்றைக்கி இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றங்கிறது தென்மேற்கில் இருக்குது. நம்ம அதை ஒரு படம் போட்டு காணிக்கும் போது வைகையாரோட ஒன்று காணிச்சா அதில் தென்மேற்கு பகுதியில் இருக்குது. மற்ற பகுதிகளில் வந்து இருக்கக்கூடிய சமண வாழ்விடங்களாக இருக்குது. அதுமாதிரி சங்க இலக்கியங்களில் வந்து அகநானூறு, பரிபாடல், கலித்தொகை, மதுரை காஞ்சி, திருமுரு ஆற்றுப்படை எல்லாமே திருப்பரங்குன்றத்தை பற்றி நிறைய பேசுது. அதே மாதிரி மருதம் இளநாகனார் வந்து பரங்குன்றத்தில் சோலைகள் சுனைகள் அங்கு முருகன் உரைகிறான் எல்லாம் பேசுகிறாரு. அதேமாதிரி அவர் இன்னொரு வார்த்தை சொல்கிறார், இதற்கு முன் அந்துவன் பாடிய சிறப்பை பெற்ற ஊர் அப்படிங்கிறார். நமது கல்வெட்டில் அந்துவன் குடிப்பித்தவன் ஒரு வார்த்தை வருது. நல்லந்துவனாருங்க ஒரு பேர் வந்து சங்க இலக்கியத்தில் இருக்குது. அப்போ அந்த அந்துவன் பாடிய கூட ஒரு சங்க வார்த்தைகள் அந்த சமண படுகையிலும் கிடைக்கிது, நமக்கு அதை பார்க்குறோம். அதே மாதிரி இதில் என்னென்னா நம்ம அந்த மேற்கே இருக்கிற ஒரு பாட்டு என்னென்னா, கொடி நுணங்கு மருகில் குடார், அந்த கூடல் குடாங்கிறது மேற்கு பகுதி, கூடல் வந்து மேற்கு பகுதியில் இருக்குங்கிறது உள்ள இந்த பாடல் தான் அகநானூறு 149வது பாடல். அதுமாதிரி எருக்காட்டூர்னு சொல்லி ஒரு வாசகம் வந்து அது ஒரு கல்வெட்டில் வந்தது. நம்ம எருக்காட்டூருங்கிறது வந்து பிள்ளையார்பட்டி கோயிலில் வட்டெழுத்தில் இருக்கும். அந்த பிள்ளையாருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வட்டெழுத்துலேயும் அந்த எருக்காட்டி ஒரு பெருந்தச்சனுடைய பேர் அங்கே வரும். இங்கே எருக்காட்டூர் வருது. இப்போ எருக்காட்டூருடைய தாயங்கண்டினாருக்கூடியவர் தான் இங்கே வந்து இந்த பாட்டையும் இங்கே பாடக்கூடிய ஒரு பாடலை பாடுறாரு இங்கேயும். ஆக வந்து சங்க இலக்கியத்தில் பேசக்கூடிய பேர்களும் சமணப்படுகையில் இருக்குது இந்த ஊர். அப்போ நம்ம என்ன சொல்ல வரோம், இந்த மலை வந்து ரொம்ப பழமையான ஒரு மலையாக ஒரு 2000 வருஷம் சங்க காலகட்டம் தொட்டு இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய மலையாக இருக்குங்க தான் அதனுடைய நம்ம வந்து பேசுகிற விஷயம். அப்புறம் இந்த கோயில் கட்டுமானத்தை பார்த்திங்கன்னா, இந்த கோயில் வந்து நமக்கு கல்வெட்டு கிடைக்கிற விஷயத்துலேருந்து 8ஆம் நூற்றாண்டு அந்த கோயில் கட்டுமானம் குடைவரை கட்டப்பட்டதாக வருது. அதிலிருந்து 16, 17, 18ஆம் நூற்றாண்டு காலம் வரைக்கும் இந்த கோயிலில் கட்டுமானங்கள் நடந்திருக்கு. அது கட்டுமானங்களை பற்றி நம்ம பேசும்போது மண்டபங்கள் ஒவ்வொரு மண்டபம் இருக்குது இல்லையா, அந்த மண்டபங்கள் தான் நம்ம காணிச்சது. கடைசியாக இருக்கக்கூடியது நாயக்கர் கட்டிய
குறிப்பாக வந்து திருமல நாயக்கர் கட்டிய மண்டபங்கள். அப்புறம் அந்த முதற்கூடிய ஆஸ்தான மண்டபம் வந்து கொலு மண்டபம். அது ராஜா வந்து இருக்கக்கூடியது. அதிகமாக போர் வீரர்கள் தங்கக்கூடியது. இப்போ நமக்கு என்னென்னா வெள்ளைக்காரன் போர் வீரர்களை கொண்டு கோயிலில் வச்சுட்டான்னு சொல்லுவான். ஆனால் அவங்க வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்முடைய அரசர்களும் கோயிலில் தான் போர் வீரர்களை பக்கத்தில் தங்க வைத்ததுக்கான இடமும் இந்த ஆஸ்தான மண்டபம் தான். திருமல நாயக்கருடைய போர் படைகள் இந்த தான் தங்கியிருந்தது. அதனுடைய இதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய கோயில், இந்த பார்த்தசாரதி கோயிலில் பிரெஞ்சு படைகள் போய் இருந்தது, அப்புறம் ஐரோப்பிய படைகள் இருந்தது தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். போக கொண்டு வச்சுட்டோம். இது வந்து வழக்கம் நாயக்கர் காலகட்டத்திலிருந்து இந்த தொடர்ச்சி இருந்துக்கிட்டு தான் இருக்குது இங்கே நம்மளை பொறுத்த மட்டும். அதுக்கு அடுத்தது வந்து கோபுர வாயில் வந்து வீரப்ப நாயக்கர் காலகட்டத்தில் 1583 கட்டப்படுது. அப்புறம் திருக்கல்யாண மண்டபம் இருக்குது. திருக்கல்யாண மண்டபத்தில் வந்து திருவிளையாட புராணத்தினுடைய நிறைய காட்சிகள் வந்து அங்கே வைக்கப்பட்டிருக்குது. அதுக்கு பக்கத்தில் எதிர்த்தால வந்து தீர்த்த குளத்துக்கு அந்த கல்யாண மண்டபத்திலிருந்து போகக்கூடிய பக்கத்தில் ஒரு பாதை இருக்குது. அந்த தீர்த்த குளம் மிக முக்கியமான ஒரு கல்வெட்டு. அந்த மேலே நம்ம குடைவரை பார்த்தோம் இல்லையா, பிள்ளையார் ஒரு கொற்றவை அப்புறம் முருகன் பார்த்தோம் இல்லையா, அந்த 2 ஸ்லாப்பில் வந்து இருக்கக்கூடிய கல்வெட்டு, அந்த ஒரு சமஸ்கிருத கல்வெட்டும் ஒரு வட்டெழுத்து கல்வெட்டும் அங்கே இருக்குது. அந்த கல்வெட்டுகளில் என்ன பேசப்படுதுன்னா, இக்குளத்தை பராந்தக நெடுஞ்செழியனின் சாமந்த பூமனாகிய சாத்தன் கணபதி 8ஆம் நூற்றாண்டில் திருவித்ததாக கூறுகிறது. இப்போ நம்ம தமிழகத்தை பொறுத்த மட்டும் 8ஆம் நூற்றாண்டு திருவித்தல். நிறைய கோயில்கள் வந்து திருவித்தல்னா மறுசீரமைப்பு செய்தல் இங்கே வந்து நிகழ்ந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் நிறைய கோயிலில் பண்ணியிருக்காங்க. காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய திருப்பாடகம் கோயில், ஊரகம் கோயில், ஊரகம்னா அந்த உலகளந்த பெருமாள் கோயில் இருக்கு இல்லையா, அந்த கோயில். பாடகம்னா அங்கே இருக்கக்கூடிய பாண்டவதூத பெருமாள் கோயில். இந்த கோயிலெல்லாம் வந்து ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு வந்து மறுசீரமைப்பு. அது ஒவ்வொரு அந்த நான் சொல்லக்கூடிய இந்த ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு அரசியல் இருக்குது. நான் எடுத்து இந்த சப்ஜெக்டை பற்றி தான் நம்ம பேசுகிறேன். இப்போ இந்த திருவித்ததாக கூறப்படுகிறது. எதன்னா ஸ்ரீ தடாகம், இந்த சமணர்கள் இருக்கக்கூடிய இந்த சுனைக்கு ஸ்ரீ தடாகம்னு சொல்லுவாங்க. அதை தான் இவர் திருவித்திருக்கார். ஆக ஒருவேளை இந்த குடைவரை சமணர்களுடைய குடைவரையாக இருந்திருக்கலாம். அப்போ அதை திருவித்து ஒரு சாத்தன்களை அழைச்சி சாத்தனை பற்றி பேசுகிறாங்க. சாத்தனுங்க கூடியது ஒரு வணிக இது சமணத்தினுடைய இதாக இருந்துக்கிட்டு அவங்க கூட மதம் மாறிக்கலாம். 8ஆம் நூற்றாண்டு இந்த 7ஆம் நூற்றாண்டுங்கிறது மதுரையில் வந்து மத மாற்றம் மிகவும் நிகழ்ந்த ஒரு காலகட்டத்தினுடைய விஷயம் அது. அப்போ அவர் இந்த குளத்தை மறுசீரமைக்கிறாரு. அவருடைய மனைவி தான் அந்த கொற்றவையினுடைய குடைவரையையும் இந்த சேஷனுடைய குடைவரையும் விட்டதாக அந்த கல்வெட்டு சொல்லுது. சரி, இது போக வந்து இதை நம்ம இப்போ இதை பார்த்துட்டோம். இது இந்த கொற்றவை தவ்வைக்கு போகக்கூடிய ஒரு இதை பார்த்தோம். நீங்கள் அந்த படத்தில் பார்க்கும்போது அந்த தவ்வை 3 பேர் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா. தவ்வையினுடைய வழிபாடு தமிழகத்தை பொறுத்த மட்டும் இந்த 7ஆம் நூற்றாண்டில் ஒரு உச்சத்துக்கு வருது. அதிகமாக நீங்கள் பாண்டியருடைய இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த குடைவரைகளில் வந்து திருச்சியில் வந்து அருதெய்வ வழிபாடு இருக்கும். 6 பேர் இருப்பாங்க. இங்கே வந்து 5 இருக்குது. இங்கே சூரியன் மட்டும் இல்லை, இங்கே 5 இருக்குது. திருச்சியில் வந்து 6 இருக்கும். 6 இதுக்கும் அந்த குடைவரையில் வந்து திருச்சி மலை கோட்டையினுடைய இந்த மலைக்கு மேலே போகிறதுக்கு சைடில் இருக்கக்கூடியதில் அந்த பாண்டியருடைய முற்கால பாண்டியருடைய குடைவரைகள் இருக்குது. இப்படி வந்து இவங்க வந்து பல தெய்வ வழிபாடு ஒரு பண்ணக்கூடியவங்களாக யார் இருந்திருக்காங்கன்னா முற்கால பாண்டியர்கள் இருக்காங்க. சேஷா தேவி சிற்பம் வந்து மிக அழகான ஒரு சிற்பம். இது பார்த்தீங்க